காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் காஞ்சி மடத்தை தொட்டு ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஸ்ரீமடம் கைதான கதை அப்படிங்கிற பேரில் இந்த சம்பவம் புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது. புத்தகம் வைத்திருப்பவர்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். காஞ்சி மடத்தினுடைய வரலாற்றை சொல்லுகின்ற தெய்வத்தின் குரல் புத்தகத்திலேயும் ரா கணபதி எழுதின இன்ன பிற புத்தகங்களிலேயும் இது போன்ற கட்டுரைகள் காண கிடைக்கின்றன. பெரியவர் மக்களை சந்திக்கும் பொழுது அறக்கருத்துக்கள் நிறைய சொல்லுவார், உபன்யாசம் செய்வார். அதில் புராண சங்கதிகளை எல்லாம் எடுத்து சொல்லுவார். சொல்லப்போனால் அதுதான் அவருடைய கடமை. அப்படி ஒரு முறை அவர் உபன்யாசம் செய்த பொழுது தன் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சீடர்கள் மற்றும் தன்னை நாடி வந்த பக்தர்களை பார்த்து, ஸ்ரீமடம் கைதான கதையை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற சங்கதி. கலியுகத்தில் இது ரொம்ப சகஜம் அப்படிங்கிறார். ஸ்ரீமடம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மீகம், சந்நியாசம், அன்றாடம் பூஜைகள் நடக்கிற ஒரு உன்னதமான இடம். இங்கே போலீஸ் கைது பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இது கேட்கறதுக்கே ரொம்ப நாராசமாக இருக்கு இல்லையா, அதிர்ச்சியாகவும் இருக்கு இல்லையா. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், கலியுகத்தில் இது மிக சகஜம். நல்லதற்குத்தான் கலியுகத்தில் எல்லா விதமான சோதனைகளும் ஏற்படும். தங்கத்தை கூட நாம் என்ன செய்கிறோம், தீயில் இட்டு சுட்டு உருக்கி அதற்கு பிறகுதான் நாம் அதை நகையாக்கி அணிகிறோம். அதே தகரம் இருக்கு, அந்த தகரத்தை நாம் தொடர்றது கூட இல்லை. தங்கமும் எவ்வளவு சுட்டாலும் தன்னிலையை அது இழப்பதில்லை, அது கருத்து விடுவதில்லை. அது ஒளியோடு இருந்து நகையாக மாறி நமக்கு அது பெருமையும் நமக்கு அது வலிமையும் தான் சேர்க்கிறதே ஒழிய, அதை நாம் சுட்டு பொசுக்கின காரணத்தினாலே அது அழிந்து போய்விடுவதில்லை. அது அழியாது இருந்து நமக்கு அது நான் நிகரற்றவன் அப்படிங்கிறத உணர்த்துறது. அதுபோல மடங்களுக்கு சோதனை வந்த பொழுது மடங்களும் நிமிர்ந்து நின்று அந்த சோதனைகளை வென்று காட்டியிருக்கின்றன அப்படின்னு காரணத்தையும் சொல்கிறார். 1843-44 வருடம், இன்றைக்கு கணக்கெடுத்துக்கொண்டால் 180 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அதாவது 180 வருடங்களுக்கு முன்பு திருவானைக்காவலிலே நிகழ்ந்த சம்பவம் என்று சொல்லுகிறார். பஞ்சபூத ஸ்தலங்களிலே அது நீருக்கான ஸ்தலம். அங்கே ஜம்புலிங்கேஸ்வரராக இறைவன் அருள் சாதிக்கிறான். அந்த ஆலயத்திற்கு சென்றவர்களுக்கு தெரியும், ஜம்புலிங்கேஸ்வரர் சன்னதிக்குள்ளேயே காலடியில் கணுக்கால் அளவுக்கு நீர் இருக்கும். தண்ணீரில் நின்று கொண்டு தான் நாம் அந்த சுவாமியை வணங்கணும். அந்த அளவிற்கு நீரோட்டம் எப்பொழுதும், அதாவது கோவிலுக்குள்ளேயே கற்களை மீறி கொண்டு நீர் விட்ட ஒரு இடம். பக்கத்தில் சுற்றி கொண்டு காவேரி ஓடுகிறது, அது ஒரு காரணம். ஆனால் எந்த நிலையிலையும் நீர் முற்றாக மூழ்கி போதல் அப்படிங்கிறது கிடையாது. அதுவெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிசயம். இன்றைக்கு அந்த மாதிரி சன்னதியில் இருக்கா அப்படின்னா இல்லை. இன்றைக்கு அந்த மாதிரி அபூர்வமாக இன்றைக்கு நீர் சுரப்புது அப்படிங்கிறது ஏன்னா சுற்று வட்டாரத்துலலாம் ஆயிரக்கணக்கான வீடுகள் போரை போட்டு எல்லாரும் உறிஞ்சி எடுத்துட்டதுனால இன்றைக்கு அந்த அளவிற்கு நீர் இல்லை. திருவானைக்காவலில் கூட 20 அடி 25 அடிக்கு கீழே போனால் தான் தண்ணி கிடைக்கிறது. இந்த கோவிலில் அம்பாளாக சேவை சாதிப்பவளுக்கு அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு பேர். இவளால் உருவானவன் தான் கவிராஜ காளமேகம் அப்படின்னு சொல்லிட்டு காளமேக புலவரை பற்றியும் சொல்லுகிறார். இந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், மீனாட்சியை நினைக்கும் போது கையில் இருக்கிற கிளி ஞாபகத்துக்கு வரும்.
காமாட்சியை நினைக்கும் பொழுது கையில் இருக்கும் கரும்பு நினைவுக்கு வரும். விசாலாட்சியை நினைக்கும் பொழுது கையில் இருக்கக்கூடிய கங்காஜல பாத்திரம் நினைவுக்கு வரும். மகாகாளியை நினைக்கும் பொழுது அவள் அணிந்திருக்கிற கபாலம் நினைவுக்கு வரும். புவனேஸ்வரியை நினைக்கும் பொழுது அவளுடைய 16 கரங்கள் நம் நினைவுக்கு வரும். அப்படி அம்பாள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு சிறப்பு, அது நம் நினைவில் முந்தும். அதே போல திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை நினைக்கும் பொழுது அவளுடைய காது தாடங்கம், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தோட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் மிகப்பெரிய தாடங்கம், அந்த தாடங்கத்துக்கு பின்னால் ஒரு பெரிய சிறப்புண்டு. அது ரொம்ப விசேஷமானது. அந்த நாளில் பலிகள் கொடுத்து வழிபாடுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பூஜை அப்படின்னு சொன்னாலே ஆடு மாடுகளை பலி கொடுப்பது, சமயத்தில் மனிதர்களை பலி கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சகஜமாக இருந்தது. நமக்கு உயிரை கொடுத்த இறைவன் நம் உயிரை எல்லாம் கேட்பதில்லை. உயிர் என்பது இயல்பாக வந்தது, இயற்கையாக பிரிய வேண்டும். அதை வன்முறையால் நாம் பிரிக்கக்கூடாது உடம்பிலிருந்து. ஏன்னா நம்மளாலலாம் ஒரு உயிரை படைக்க முடியாது. ஆகையினால பலி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான சடங்கு. அதில் கருணை துளி கூட இல்லை. இடைக்காலத்தில் வந்த ஒரு மூடத்தனம் அப்படின்னு அதை தவிர்த்து அதை நீக்க போராடியவர்கள் உண்டு. அவர்களில் ஒருத்தர் ஆதிசங்கர். இதில் என்ன ஒரு விசேஷம்னு சொன்னால், இந்த பலிகள் கொடுத்து வழிபாடுகள் செய்த காரணத்தினாலே அம்பாளுக்கு உக்கிரம் ஏற்பட்டு விட்டது, ஒரு கோபம். இதெல்லாம் அங்கே போயிடுது. ஒரு எதிரொலின்னு வச்சுக்கோங்களேன். கதற கதற மிருகங்களை வெட்டும் பொழுது அவைகள் போய் அங்கே போய் ஆக்கிரமிக்கிறது. நாம் எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வருது. அப்போ இந்த இடத்துல வலி வேதனை கொடுக்கும் பொழுது அது கதறலாக மாறி, அது தப்பான வடிவமாக மாறி அதுதான் நமக்கு திரும்ப வருது. அதனால் அவர் என்ன பண்ணார், முதல்ல அம்பாளை சாந்தப்படுத்தணும், அம்பாளுடைய அந்த உக்கிரத்தை தணிக்கணும். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின் பொழுது முதல்ல பலி கொடுப்பதை நிறுத்துவோம். அதே நேரத்தில் சாந்தத்தை உண்டாக்குறதுக்கு அவர் என்ன பண்ணார், ஒரு காது தாடங்கம் பெரிதாக, ஏன்னா காது வழி தான் மந்திரங்களை சொல்கிறோம், குளிர்ச்சியான மந்திரங்களை. இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருடைய பெருமைகளை அருமைகளை கவிதையாக சொல்லும் பொழுது அது காது வழியாகத்தான் உள்ளே போகிறது. அதை கேட்கும் பொழுது மனசு அப்படியே அமைதியாகிறது, சந்தோஷமாகிறது. அப்போ காது இந்த இடத்துல ஒரு பிரதான பங்கு வகிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் காதை தொட்டு நிறைய நுட்பமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு சங்கதி. காது குத்துவது, காதில் தோடு அணிவது, காதை பிடித்து கொண்டு தோப்பு கரணம் போடுவது, காது பின்னாடி பூ வைத்துக் கொள்வது, இந்த சடங்குகளுக்கு பின்னாலெல்லாம் மிக மிக மருத்துவ ரீதியான பல காரணங்கள் இருக்கின்றன. உடம்பின் உள்ளுறுப்புக்கள் தூண்டப்பட்டு நிறைய நல்லவைகள் எல்லாம் நடக்கின்றன. அதனால அந்த காது இருக்கு இல்லையா, அந்த காதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, காது தாடங்கத்தை செய்து அணிவித்து அவர் அம்பாளை புகழ்ந்து பாடி ஸ்தோத்திரங்கள் செய்கிறார். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், அம்பாளுக்கு அந்த தாடங்கம் இருக்கு இல்லையா, அது காலத்தால் பழசாகும்போது ஒரு புதிய தாடங்கம் அணிவிப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். 1843-44 காது தாடங்கம் நிறைய அபிஷேகம் ஆராதனைன்னு பண்ணி தேஞ்சு போய் உடையிற நிலையில் இருந்த காரணத்தினால ஒரு புது தாடங்கம் அணிவிக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அம்பாள் மேலே பக்தி கொண்ட ஒருத்தர் என்ன பண்ணுறார், நான் தாடங்கம் வாங்கி தருகிறேன், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் தாடங்கம் வாங்கி தர முன் வரும்பொழுது, இல்லை இது காஞ்சி மடத்திற்கு மட்டுமே உரித்தான ஒன்று, காலகாலமாக அவர்கள்தான் தருகிறார்கள், இந்த உரிமையை விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அவர் அப்படி சொல்லிட்டார். அதற்கு பிறகு என்ன நடந்தது, அந்த தான் போடுவேன்னு சொன்ன ஆசைப்பட்டு சொன்ன நபர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்தார், இதிலிருந்து நாம் என்ன இன்னும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.